கிருஷ்ணகிரியில் ஆசிரியர் தம்பதி வீட்டில் பூட்டை உடைத்து 75 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளர்ப்பு நாய்க்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பாலைக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன். 55 வயதான இவர் வேலம்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி தெய்வானையும் பாலைக்குடி தொடக்கப் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இந்த தம்பதியின் 2 மகள்களும் ஓசூரில் தங்கி மருத்துவ படிப்பு பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றனர். பணி முடிந்து மாலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வீட்டு காவலுக்காக வளர்க்கப்பட்ட நாயும் அசைவின்றி கிடந்துள்ளது. பின்னர் ஆசிரியர் தம்பதி வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோக்கள் உடைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதில் இருந்த சுமார் 61 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 75 சவரன் தங்க நகைகள் திருடு போய் உள்ளன. அத்துடன் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் திருடப்பட்டுள்ளது. இது குறித்து புகாரின் பேரில் நாகரசம்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வீட்டில் ஆளில்லாததை அறிந்து திருட்டு சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூரைச் சேர்ந்த யாரேனும் திருட்டு வேலையில் ஈடுபட்டனரா அல்லது கொள்ளை கும்பல் எதுவும் நோட்டமிட்டு கைவரிசை காட்டியதா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நாய் குறைத்து தங்களை காட்டி கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக கொள்ளையர்கள் அதற்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து வாயை கட்டி போட்டுள்ளனர். ஆசிரியர் தம்பதி வேலைக்கு சென்ற நேரத்தில் அவர்களின் வீட்டின் பூட்டை உடைத்து 75 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் போச்சம்பள்ளி பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.